வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல், அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு ரயில்கள், சிறப்பாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரயில்கள் நீட்டிக்கப்படுவது வழக்கம். சில நேரங்களில் கோரிக்கையும் இருக்கும், அந்த ரயிலை நீட்டிப்பதற்கு பதிலாக நிரந்தர ரயிலாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு. சில ரயில்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும். இப்போது மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயில் தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் தாண்டி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. ஆனால் அது இன்ன வரைக்கும் நடைமுறைக்கு வரல. ஆனால் இப்போது ஒரு ரயில் திருச்சிக்கு ஏற்கனவே 2-3 ரயில்கள் நிரந்தர ரயில்களாக மாறிவிட்டன. அந்த வகையில் மேலும் ஒரு ரயில் நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ஆண்டு இறுதி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருந்தது சிறப்பு கட்டண ரயிலாக. ஆனால் இந்த ரயிலானது இனிமேல் நிரந்தர ரயிலாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 9:30 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வதோதரா, சூரத் வழியாக மும்பையின் கல்யாணிலிருந்து புனே வழியாக இந்த ரயில் சோலாப்பூர் வரைக்கும் அங்கே இருந்து இந்த ரயிலானது குண்டக்கல் வழியாக இயங்குகிறது. சென்னை அரக்கோணம் அங்கே இருந்து சென்னை எழும்பூர் வழியாக இந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் விழுப்புரத்திலிருந்து திருப்பாதிரை புலியூர், மயிலாடுதுறை ஜங்ஷன், தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சனிக்கிழமை அதிகாலை 3:25 மணிக்கு திருச்சியை வந்தடைகிறது. இந்த ரயில் நிரந்தரமாக இருக்குது, அதனால் கட்டணம் குறையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய ரயில், அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இருக்குது. அதுக்கு அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் சென்னை எழும்பூருக்கு செல்கிறது. சென்னை எழும்பூர்லேருந்து முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக அகமதாபாத்துக்கு மறுநாள் இரவு 9:15 மணிக்கு செல்கிறது. திங்கட்கிழமை 9:15 போயிடுது. குஜராத்தையும் தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சியையும் இணைக்கக்கூடிய இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. அதற்கான ஒப்புதலும் வழங்கிட்டாங்க. எண்ணெயிலிருந்து அப்படிங்கிற அறிவிப்பு கூடிய விரைவில் வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரி நிறைய ரயில்கள் நிரந்தர ரயில்கள் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. பல ரயில்கள் எல்லாம் பல வருஷமாக சிறப்பு ரயில்களாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, குறைந்த தூரத்துக்குமே அதிக கட்டணம் அப்படிங்கிறது இருக்கும். சிறப்பு கட்டண ரயில் அப்படிங்கிறதுனால நிரந்தரமாயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.